அக்கா கவலைப்படாதீங்க அக்கா. டி பிரபா, என்னாச்சு? ஏன்டா எல்லாரும் இப்படி இருக்கீங்க? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், அந்த பொண்ணு வீட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கீங்க. பேய் தான்டா அது, பேய் தான். இதுக்குதான் பொண்ணு வேணாம் கல்யாணம் வேணாம் தலைப்பாடம் அடிச்சுக்கிட்டு கேட்டீங்களா? டி என்னடா அம்மாட்ட போய்? டேய் சும்மாறா. கல்யாணம் நாளே ஃப்ரெண்ட்ஷிப், பெத்தவங்க, சொந்த பந்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் என்னடா நியாயம்? ஏண்டா பொண்ணு பெத்தவங்க அப்படி எல்லாம் யோசிக்க தான் செய்வாங்க. கவலைப்படாதீங்க மேமா, பிரபாக்கு வேற நல்ல பொண்ணு கண்டிப்பா அமையும். மறுபடியுமா? டேய் 100 பொண்ணை பார்த்துட்டு பார்த்த பொண்ணையே மறுபடியும் கட்டணமெல்லாம் இருக்கிறான்டா. மறுபடியும் வேற பொண்ணை பாக்கும்போது அங்க போய் என்ன பத்தி பேசுறத முதல்ல நிறுத்துங்க. இனிமே பொண்ணு பாக்குறதுக்குலாம் நான் வரல. ஏன் கண்ணு பொண்ணோட அப்பன் பேசுறதுக்கா சொல்ற? அவனுங்கெல்லாம் கிடக்குறானுங்க, அதுக்காக உன்னை விட்டு கொடுத்துட முடியுமா? அப்படின்னா பொண்ணு விஷயத்துல நீங்களும் பிரபாவும் இனிமே தெளிவா முடிவை சொல்லிடணும். பொண்ணு பார்க்க போன இனிமே என்ன கூப்பிடாதீங்க. அங்க என்ன பத்தியும் பேசிட்டு இருக்க கூடாது. யாருக்கா இருந்தாலும் அது சங்கடத்தை தான் கொடுக்கும். சங்கடப்பட்ட அந்த குடும்பமே நமக்கு வேணாம் ரஞ்சனி. புரியாம பேசாதடா. பிரபாக்கு மட்டும் இல்ல, உங்க எல்லாருக்கும் நான் தெளிவா சொல்றேன். போற இடத்துலலாம் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா எந்த பொண்ணு உங்களை நம்பி வரவே மாட்டா. வரலனா போட்டும் போ. டேய் உனக்கு இதெல்லாம் புரியாது. எந்த பொண்ணுமே தம் புருஷன் இன்னொரு பொண்ணுக்கு பெரிய இடம் கொடுக்கறத விரும்ப மாட்டா. ஏய் குடுக்கலனா பரவாயில்ல, நீ இல்லாம எங்களுக்கு எதுவுமே வேணாம். எல்லாருக்கும் அவங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கான்னு ஒரு குடும்பமே இருக்கு. ஆனா எங்களுக்கு மையம்மா, நீ, சாரதா, வாப்பா, இவ்வளவுதானே. எங்க குடும்பம் இல்லாத எதுவும் எங்களுக்கு வேணாம். நம்ம சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ்னு நமக்கு தெரியும். ஆனா அவங்க பார்வையில ஒரு பொண்ணு 4 பையன் அவ்வளவு தாண்டா தெரியும். புரியுதா? சின்ன வயசுல இருந்தே கேட்டுட்டு தானே இருக்கோம். இப்ப எதுக்கு அந்த பொண்ணு முன்னாடி நீ எங்களுக்கு முக்கியம்னு புரிய வைக்க ட்ரை பண்ண? வாழ்க்கை முழுக்க கூட இருக்கிறவங்களுக்கு ரஞ்சனி யாருன்னு தெரிய வேண்டாமா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இனிமே நீ ரஞ்சனியோட பேசாத பழகாதன்னு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரதுக்கு அதெல்லாம் எவ்வளவு மேல். அவன் சொல்றதும் கரெக்ட் தான். இப்பவே அந்த வீட்டோட உறவு முறிஞ்சது கரெக்ட் தான். அப்புறம் அந்த பொண்ணு குடும்பத்துக்குள்ள வந்து பெருச்சாலி மாதிரி குடஞ்சன்னு கிடக்காம இத்தோட போச்சேன்னு சந்தோஷத்துல விடு. சாரதா நீ போ, சாப்பாடு எடுத்து வை. பசங்க பசியில இருப்பானுங்க. சரிக்கா போமா போ. ஏப்பா நீங்க சொல்றதெல்லாம் சரிதாப்பா. ஆனா வாழ வர்ற பொண்ணுகிட்ட அவ வர்றதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்க முடியாது. மெல்ல மெல்லத்தான் சொல்லி புரிய வைக்க முடியும். உங்களை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தி வரணும்னா அது இந்த ஜென்மத்துல நடக்காது. அவ வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி புரிய வைக்கணும். அதுக்கு தான் சொல்றேன், என்ன முன்னாடி நிறுத்தி வீணா பிரச்சனை வளர்க்காதீங்க. நடக்க வேண்டியதெல்லாம் நல்லபடியா நடக்கும். பாப்பா சொன்ன மாதிரி அப்புறமா அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வந்துக்கலாம். எல்லாத்துக்கும் அவசரப்படாதீங்கடா. டேய் ரஞ்சனி சொல்றத கேளுங்கடா. ஓகே மேடம், ஆனா நீ ஒரு முடிவோட தான் இருக்க. இல்லடா ஓவரா பண்றடா. சும்மா இருக்க மாட்டியாடா? சரி ஓகே பிரபா, இன்னொரு பொண்ணு வீட்டுக்கு போமா? சும்மா அப்ப கூட சிரிப்பு.